ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு டேட்டா கோச்சிங். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இன்டர்வியூ ரிலேட்டடான சீரீஸ். அதாவது இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட யூடியூப்ல சால்வ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது SQL ரிலேட்டடான queries. மாதிரி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸோட லெவல் ஒரு சிலது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலது ரொம்ப ஹார்டா இருக்கும், இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கும். ஸோ அதுபடி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹார்டான ஒரு கொஸ்டின்ஸ் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய query எதை பத்தி அப்படின்னா ரிமூவிங் redundant pairs. சோ இப்போ நமக்கு இந்த இடத்துல இன்புட் டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, அவுட்புட் டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்புட் டேபிள்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். So first we will talk about the input columns. So input tablesல நமக்கு 1 2 3 4 5 6 7 columns இருக்கு. அதுல class 1 class 2 அப்படின்றதுல we have different types of brand names, Acer, Samsung, Google, OnePlus, அந்த மாதிரி நமக்கு different types of brand names கொடுத்திருக்காங்க. அந்த brand name particular yearல என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 year கொடுத்திருக்காங்க, 2020 2021 அப்படின்னு சொல்லிட்டு. Next we have a customs columns. அந்த custom அப்படின்ற காலம்ல டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேபிள பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னா you will not understand anything. சோ இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா you need to read the problem statement. அப்படினா மட்டும் தான் என்ன क्वेश्चन கேட்க வராங்க அப்படின்றது புரியும். சோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, for pairs of brand in the same year, அதாவது ஒரே வருஷத்துல இருக்கக்கூடிய pair of brand. இப்போ இந்த இடத்துல Samsung, Acer அப்படின்றது ஒரு pair of brand ஒரே வருஷத்துல. that is example சொல்லிருக்காங்க, MacBook, Dell ஒரு example, okay, 2020 இல்லனா Dell, Samsung 20, இந்த மாதிரி ஒரு pairs of brand in particular year. so அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் இது போல இருந்தால் if custom 1 equal to custom 3 and custom 2 is equal to custom 4 அந்த மாதிரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா then keep only one pair. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரே ஒரு பேரை மட்டும் தான் எடுக்க போறோம், இன்னும் எக்ஸ்ட்ராவா எத்தனை பேர் இருந்தாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். so this is our first statement. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி for pairs of brand in the same year ஒரே வருஷத்துல if custom 1 is not equal to custom 3 இருந்தாலோ or custom 2 is not equal to custom 4 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா then keep both the pairs, ரெண்டு பேரையுமே வச்சுக்கோங்க, ரெண்டு ரெக்கார்ட்ஸையுமே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன, for brands that do not have pairs in same year ஒரே வருஷம் இல்லாம அந்த மாதிரி பிராண்ட் இருந்ததுன்னா அந்த எல்லா ரோவையுமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ராப்ளம ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், கீழே கொடுத்திருக்க இந்த டேபிள் தான் அவுட்புட்டா கிடைக்கும். சோ நான் இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்புட் அவுட்புட் டேபிளோட ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, custom 1 equal to custom 3. சோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பார்ப்போம். custom 1 என்னது 1, செகண்ட் ரெக்கார்டு 1, அப்ப ஈக்குவலா இருக்கு. custom 2 is equal to custom 4, இங்கேயும் 2 இங்கேயும் 2. so first record first கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுது. செகண்ட் ரெக்கார்ட் பாருங்க 1 1 2 2. so second ரெக்கார்டு first கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுது. அப்ப நமக்கு ரெண்டு ரெக்கார்ட் இருக்கு. தேர்ட் இது செக் பண்ணி பார்ப்போம். 1 5 இருக்கு, so not, இந்த இடத்துல இது first கண்டிஷன்ல வராது. fourth record 5 1, so இதுவும் வராது. fifth and sixth ரெக்கார்டுமே நமக்கு first condition applicable இல்ல. so அப்ப first two record first conditionக்கு அப்ளை இருக்கு. so இந்த first condition அப்ளை ஆச்சுன்னா என்ன சொல்லிருக்காங்க, then keep only one pair. அப்ப இந்த ரெண்டுல இருந்து ஒரே ஒரு பேரை மட்டும் எடுங்க, ஒன்னு ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. see the output, இந்த ரெண்டுல இருந்து நமக்கு 2020ல Acer, Samsung Acer அப்படின்றதுல ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு. என்ன ரெக்கார்ட் இருக்கு, Acer Samsung 2020 1212, இது மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. so first condition நம்ம clear பண்ணிட்டோம். next second condition, for pairs of brand in the same year 1 is not equal to 3, 2 is not equal to 4. அப்ப first ரெண்டு இதுல வராது. third செக் பண்ணி பாருங்க, yes third வரும். fourth செக் பண்ணி பார்த்தா fourth வரும். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா then keep both the pairs னு சொல்றாங்க. அப்ப இந்த எல்லா பேருமே நமக்கு வேணும். ஓகேங்களா, that's why we have this outputல பாருங்க Acer's third record இருக்கு, fourth record இருக்கு. at last என்ன சொல்லிருக்காங்க, for brands those do not have pair, இந்த இடத்துல நமக்கு பேரே கிடையாது. Google இந்த இடத்துல null இருக்கு. சோ இந்த இடத்துல empty space-ஆ இருக்கனால இத நம்ம null அப்படினு கன்சிடர் பண்ணனும். next OnePlus nothing, இந்த இதுவுமே இது applicable ஆகும். சோ எந்த ஒரு பேருமே இல்ல அப்படினா அந்த ரெக்கார்ட்ஸை
வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு செகண்ட் ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆயிருக்கு இன்புட் டேபிள் இருந்து. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் டேபிள்ல ரிமைனிங் 5 ரெக்கார்ட்ஸ்மே வந்திருக்கு. So this is the problem and this is the statement. This is the output we receive from this. இது நம்ம எக்ஸல்ல ஒரு ஸ்மால் டேட்டாவா இருக்கனால நம்மளாவே செஞ்சிட்டோம். இதை நீங்க இப்ப என்ன பண்ண போறோம்? We are going to solve this problem in SQL. SQLல எப்படி query எழுதணும், இந்த அவுட்புட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So இந்த இதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் என்ன அப்படின்னா PostgreSQL யூஸ் பண்ண போறேன். நீங்க MySQL யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கலாம், Oracle யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல PostgreSQL யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். So as a YouTube சப்ஸ்கிரைபரா இல்ல ஒரு டேட்டா அனாலிசிஸ் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா what you have to do is you have to stop the video here. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளமை உங்களோட ஓன் வேலை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது we have different ways to do that. நான் காமிக்கக்கூடிய இந்த ஒரு வே மட்டும் கிடையாது, நிறைய வேலை இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன வேலை சால்வ் பண்றீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். சோ மத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் சால்விங் த query please once again come and watch the video like how I have solved this solution அப்படின்றத வந்து பாருங்க. So let's move on to the SQL and see how we are going to solve it. So நான் இப்போ என்னோட PostgreSQL ல இருக்கேன். I'll open the database. So now we are in our query tool. இந்த query toolல இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கும் அதுல டேட்டா இன்சர்ட் பண்றதுக்குரிய queries எழுதி இருக்கேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையே ஃப்ரீ 80-day கிளாஸஸ்ல SQLக்கு இண்டிவிஜுவலா நம்ம ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம். இட் வில் பி அரௌண்ட் 10 to 12 days கிளாஸ். ஸோ அந்த சீரீஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா SQLோட பேசிக் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஐ வில் attach the link in description also if you want, and if you don't know anything about the SQL or if you want to learn SQL please do watch that series. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சொல்றேன். கஸ்டம் டேபிள் அப்படின்ற நேம்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுல என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த காலம் என்னென்ன டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன். கீழே வந்து இன்சர்ட் இன்டு கஸ்டம் டேபிள், அதாவது கஸ்டம் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு கீழே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த டீடைல்ஸ் எல்லாத்துலயுமே அதை இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட்கிரேக்கு கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் த query. What I'll do is I'll select the complete query and I'll press and I will execute the script. So we have executed. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, query written successfully அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டேபிளை நம்ம பார்க்க போறோம். ஸோ டேபிள் பார்க்கணும் அப்படின்னா என்ன எப்படி பார்க்க முடியும், செலக்ட் ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் ஸ்டார் அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபுல் என்டையர் டேபிள் அப்படின்றதா மீன் பண்ணுது. ஃப்ரம் இந்த இடத்துல ஃப்ரம்னு சொல்லிட்டு நம்ம நேம் ஆஃப் த டேபிள் என்னவோ அதை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் நேம் எப்படி போட்டிருக்கேன், கஸ்டம் டேபிள் அப்படின்னு தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த query-யை ரன் பண்ண போறோம். I'll select it and I'll press execute. So இப்ப பாருங்க கீழே இந்த இடத்துல என்னோட டேபிள் நாங்க இன்புட்ல என்ன வச்சிருந்தேனோ அந்த டேபிள் இங்க எனக்கு வந்துருச்சு. class 1, class 2, your custom 1, custom 2, custom 3, custom 4 plus all the datas whatever is present everything is there. So இப்ப நம்ம இன்புட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்ப என்னோட ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ண போறேன். See once again I'll say read your problem statement multiple times. அதுக்கப்புறம் first நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரீட் பண்றதுல மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேர் ஆஃப் பிராண்ட்ஸ். இந்த விஷயம் தான் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. பேர் ஆஃப் பிராண்ட்ஸ் இந்த சேம் இயர். அப்ப என்ன சொல்ல வராங்க, கண்டிஷன் நல்லா பாருங்க. ஐ வில் ஷோ த கண்டிஷன் நவ. பேர் ஆஃப் பிராண்ட்ஸ் இந்த சேம் இயர் அந்த பேர் கொடுத்திருக்காங்க. இஃப் custom 1 is equal to custom 3, custom 2 is equal to custom 4, then keep only one pair. அடுத்ததுல என்ன சொல்லிருக்காங்க, pair of brands in the same year, custom 1 is not equal to custom 3, custom 2 is equal to not custom 4, then keep both the pairs. Third என்ன சொல்லிருக்காங்க, for brands that do not have pairs in the same year, keep those rows as well. Okay, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம். How to create a pair in SQL? That is my first question. See actually for doing this we have a different method. அதுல ஒரு வே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can create a new column. இந்த இடத்துல புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த காலம்ல நான் வந்து பேர் ஐடி கொடுக்கலாம். சோ அந்த பேர் ஐடி வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் செகண்ட் ரெக்கார்ட் ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா. சோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண இந்த ரெண்டு ரெக்கார்டுக்குமே ஒரு பேர் ஐடி 1 1 அப்படின்னு கொடுக்கலாம். சோ அப்போ 1 அப்படின்னு சேம் பேர் ஐடி இருந்ததுன்னா
அது ஒரு பேர் அப்படின்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெக்கார்டுக்கு 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 1 அப்படின்றது ஒரு பேர் ஐடி, 2 அப்படின்றது ஒரு பேர் ஐடி, கீழே ஃபிஃப்த் ரெக்கார்டுக்கும் சிக்ஸ்த் ரெக்கார்டுக்கும் நமக்கு பேர் கிடையாது. ஸோ அதுக்கு 3, 4 அப்படின்னு இண்டிவிஜுவலா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேர் ஐடி நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணும் போது நமக்கு எத்தனை பேர் இருக்கு அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பேர்லையும் எந்த ரெக்கார்டு வருது அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். So let's try to do that. So by seeing this input, I know first and second record forms the first pair. ஓகேங்களா? Second and third record form the second pair. Fourth and last ரெண்டு ரோக்கு வந்து பேர் கிடையாது. So நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல concord function யூஸ் பண்ண போறேன். இந்த concord function யூஸ் பண்ணிட்டு first column, second column, third column, அதாவது class 1, class 2 year இந்த மூணையும் பேஸ் பண்ணி concord function யூஸ் பண்ணி I am going to concord this. I'll write a query for that. So நான் இங்க எப்படி query எழுதிருக்கேன்னு பாருங்க. select star comma concord அப்படின்றது எதை concord பண்ண போறோம், class 1, class 2 year இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி எனக்கு நியூவா ஒரு காலம் கிரியேட் பண்ணுங்க. என்ன காலம், அந்த காலம் நேம் என்னது, பேர் ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுங்க. எதுல இருந்து, from custom table இருந்து. So this is my query. ஓகேங்களா? So now I will select the query and I will execute it. இப்ப பாருங்க, இந்த இடத்துல எனக்கு நியூவா ஒரு காலம் கிரியேட் ஆயிருச்சு. அந்த காலம் நேம் பேர் ஐடின்னு சொல்லிருக்கோம். சோ பேர் ஐடின்னு வந்திருக்கு. நம்ம என்ன கண்டிஷன் சொல்லிக்கோம், கிளாஸ் 1, கிளாஸ் 2 இயர் மூணையும் கம்பைன் பண்ணுங்கன்ட்டு. சோ என்னோட பேர் ஐடி எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோக்கு ஏசர் சாம்சங் 2020, செகண்ட் ரோக்கு சாம்சங் ஏசர் 2020, தேர்டுக்கு ஏசர் சாம்சங் 2021. இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. பட் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணமா, இல்ல. எப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சேமா இருக்கக்கூடிய ரெண்டு ரெக்கார்டு, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீட் பண்ண கூடிய ரெண்டு ரெக்கார்டுக்கு சேம் பேர் ஐடி வேணும்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல பேர் ஐடி எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏசர் சாம்சங், சாம்சங் ஏசர் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏசர் சாம்சங் 2020னா கீழேயும் அதே ஏசர் சாம்சங் 2020 தான் வரும். பட் இந்த இடத்துல இது மாடிஃபை ஆயிருக்கு, வேற டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு மாடிஃபை இட். எதுக்கு மாடிஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெக்கார்டுக்கு ஒரு பேர் ஐடியும் செகண்ட் ரெண்டு ரெக்கார்டுக்கு ஒரு பேர் ஐடியா எனக்கு இதை மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோ லாஸ்ட் 2 ரெக்கார்டுக்கு இதே இருந்துட்டு போகுது, ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் அதுக்கு பேர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் மாடிஃபை பண்ணணும். How can I do this? See, if you see the first pair ID என்ன வந்திருக்கு, Acer Samsung 2020, Samsung Acer 20. அப்ப இந்த இடத்துல இயர் வந்து சேமா தான் இருக்கு. பிராண்ட் இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்றது தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சோ நான் என்ன பண்ணிருந்தா எனக்கு இது கரெக்டா வந்திருக்கும், when I concatenate, அதாவது நான் ஒரு வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் கன்கார்டினேட் பண்றேன், அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஏசர் சாம்சங் அப்படின்ற வேல்யூவை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். சோ அப்படி நான் பண்ணும்போது எய்தர் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன், எனக்கு கிளாஸ் 1 தான் பிகினிங்ல வேணும், இல்லனா கிளாஸ் 2 தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த கிளாஸ் 1ஓ கிளாஸ் 2ஓ சேமா வந்திருக்கு. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காது. சோ அந்த மாதிரி நான் கொடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்காது. சோ அதை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் 1லயும் கிளாஸ் 2ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் கம்பேர் பண்ணணும். வேல்யூஸை கம்பேர் பண்ணணும்னு சொல்றேன். பட் இந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் இல்ல, எல்லாமே கேரக்டர்ஸ், டெக்ஸ்டா இருக்கு, வேர் கேரா இருக்கு. அப்புறம் எப்படி என்னால கம்பேர் பண்ண முடியும்? See, in SQL we can compare the text, numeric values, where values. That is the speciality. So அப்ப இந்த இடத்துல நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? Acer is lesser than or Samsung is greater than Acer. இந்த மாதிரி தான் என்னோட கம்பேரிசன் இருக்கும். So let's write a query, then you will understand it. So நான் இப்ப இந்த இடத்துல query எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. Select, நம்ம லாஸ்ட் எழுதின query தான் சின்னதா மாடிஃபை பண்ணிருக்கேன். Select star concord, ஆல்ரெடி கொடுத்த அதே இதுதான். இந்த இடத்துல நான் வந்து கேஸ்னு கொடுத்திருக்கேன். கேஸ் when கிளாஸ் 1 வந்து கிளாஸ் 2 விட சின்னதா இருந்ததுன்னா தென் அந்த மாதிரி, அதாவது இந்த இடத்துல எதை வச்சு இதை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஏஎஸ் அதுதான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏ ஃபர்ஸ்ட் வருதா எஸ் ஃபர்ஸ்ட் வருதா அதை வச்சுதான் கம்பேர். இப்ப ஏ ஃபர்ஸ்ட் வருதுன்னா அது லெஸர் தேனா எடுத்துக்குவாங்க, எஸ் வந்து லேட்டா வருதுன்னா அதை வந்து கிரேட்டர் தேனா எடுத்துக்குவாங்க. ஒரு வேர்கேர் கம்பேர் பண்ணும் போது நமக்கு அந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். சோ அப்ப நான் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்றேன்னா, என்னோட கிளாஸ் 1 கிளாஸ் 2 விட சின்னதா இருந்ததுன்னா அதோட கன்கார்டினேஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 கொடுங்க, கிளாஸ் 2 கொடுங்க, இயர் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இல்ல அந்த மாதிரி இல்லாம கிரேட்டர் தெனா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 வேணும், அடுத்து கிளாஸ் 1 வேணும் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? என்ன நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, I will explain it one more time. சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு கன்கார்ட் பண்ணுங்க.
பட் எப்படி கன்கார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா இருக்கு, செகண்ட் வேல்யூல எஸ்ஸா இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து 1ன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ மேபி எஸ் அப்படின்றது 19th வேல்யூ, ஓகேங்களா? அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இதுல எஸ் தான் கிரேட்டர், ஏ வந்து லெசர். சோ இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆச்சுன்னா என்னோட கன்கார்டினேஷன் எப்படி இருக்கணும்? கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப ஏசர் ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட் என்னவா இருக்கணும்? சாம்சங் செகண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் வரணும். சோ அப்படி செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மாதிரி வரும். செகண்ட் இதுக்கு என்னவா வரும்? சப்போஸ் செகண்ட் இதுக்கு இந்த அப்ளிகபிள் ஆகுமா இந்த கண்டிஷன்? இட் வில் நாட் அப்ளிகபிள். அப்ப எல்ஸ் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகல அப்படின்னா என்னோட கன்கார்டினேஷன் எப்படி இருக்கணும்? கிளாஸ் 2 ஃபர்ஸ்டா இருக்கணும். செகண்ட் ரோல என்னோட கிளாஸ் 2 என்னது? ஏசர் தான் என்னோட கிளாஸ் 2. ஏசர் ஃபர்ஸ்டா வரணும். செகண்ட் கிளாஸ் 1 வரணும். இந்த இடத்துல என்னோட கிளாஸ் 1 என்னது? சாம்சங் நெக்ஸ்ட் இயர். சோ இந்த மாதிரி வரும்போது இப்ப நமக்கு ஒரே சேம் பேர் ஆஃப் ஐடி வந்துருச்சா? சோ இந்த ஒரு சின்ன ஸ்மால் மாடிஃபிகேஷன் மேக் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம்னா we will get the same pair ID. So I am going to execute this function. I will delete this. Well, let us execute this. இப்போ இந்த காலம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, எனக்கு புதுசா இன்னொரு பேர் ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பேர் ஐடியில எனக்கு எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 2 ரோக்கு ஒரே பேர் ஐடி ஏசர் சாம்சங் 2020, ஏசர் சாம்சங் 2020ன்னு வந்துருச்சு. செகண்ட் 2 ரோக்கு எப்படி வந்திருக்கு? ஏசர் சாம்சங் 2021, ஏசர் சாம்சங் 2021. அப்ப இது வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் 2 ரோ இந்த பேருக்கு சேம் ரெக்கார்ட்ல வரும். 2020னா அது ஒரு பேர், 2021னா ஒரு பேர். லாஸ்ட் 2 ரோக்கு நமக்கு பேர் கிடையாது. ஓகேங்களா? சோ நவ் வி காட் த பேர் ஐடி. பேர்ஸும் எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. பேர்ஸ்மே யூனிக்கா இருக்கு. எந்தெந்த இடத்துக்கு பேர் இல்லையோ அந்த இடத்துல என்னோட ஐடி யூனிக்கா இல்ல. சோ திஸ் இஸ் த திங். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஐ நீட் டு அப்ளை த கண்டிஷன் which is given in a problem statement. சோ அப்ப அந்த நான் பண்றதுனால என்னால ரிடண்டன்ட் பேர்ஸ் வந்து எலிமினேட் பண்ண முடியும். எதை பேஸ் பண்ணி? என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணி it is get I can able to remove that redundant pairs. See, இதையும் நம்ம பண்றதுக்கு different ways இருக்கு. But I have a plan. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to come up with the flag. What is mean by flag? See, I can இந்த இடத்துல பாருங்க, first pairல எனக்கு 2 ரெக்கார்ட் இருக்கு, செகண்ட் பேர்ல 2 ரெக்கார்ட் இருக்கு, தேர்ட் பேர்ல ஒரு ரெக்கார்ட், ஃபோர்த் பேர்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. So I know each pair at least one record should be in the final output அப்படின்றது எனக்கு தெரியும். Because இங்க பாருங்க, நம்மளோட அவுட்புட் பார்த்தாலே தெரியும். ஒரு பேர்லயுமே அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் ஆவது ஃபைனல் அவுட்புட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேர்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு, செகண்ட் பேர்ல அட்லீஸ்ட் 1 வேணும்னு இந்த இடத்துல ரெண்டுமே இருக்காது, தேர்ட் பேர்ல ஒன்னு இருக்கு, ஃபோர்த் பேர்ல எல்லாத்துலயுமே ஒரு ரெக்கார்ட் ஆவது என்னோட அவுட்புட்ல இருந்திருக்கணும். ஐ நோ திஸ் வெரி வெல். சோ அப்ப எனக்கு ஒரு பிளாகோ இல்லனா சேம் ஐடியோ இருந்தது அப்படின்னா ஐ கேன் மேக் ஷுர் லைக் 1 அப்படின்னும் போது இட் ஷுட் பி ரிட்டர்ன்ட். இப்போ எனக்கு ஐடி வந்து இந்த இடத்துல 1111 அப்படின்னு நான் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். அப்படி கிரியேட் பண்ணும் போது 1 இருக்கிறது எல்லாமே எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு flag நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருதுக்குமே ஐடி வந்து டிஃபரண்டா இருக்கும். See, how do I come up with the ID? So இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரோ நம்பர் விண்டோ ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போறோம். ஸோ இந்த ரோ நம்பர் விண்டோ ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் அ சப் query. என்டையர் queryலயுமே இந்த ரோ நம்பர் விண்டோ ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த query வந்து சப் queryயா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அதை வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ண முடியும். ஸோ சப் query கிரியேட் பண்ணணும் அப்படின்னா CTE அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை கிரியேட் பண்ணி தான் பண்ண போறோம். லெட்ஸ் கிரியேட் தி CTE. எப்படி CTE கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த என்டையர் இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்க இந்த டேபிள் queryக்கு மேல வித் CTE அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வித் CTEன்னு போட்டிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் கன்கார்டுன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த query அதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டு வித் CTE செலக்ட் ஸ்டார் அப்படின்னா என்டையர் டேபிள். அப்போ இந்த பேர் ஐடி எல்லாமே பண்ணுங்க ஃப்ரம் கஸ்டம் டேபிள் அப்படின்ற கண்டிஷன் சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த என்டையர் queryயுமே நம்ம வந்து சப் query ஆக்கணும். ஸோ ஐ நீட் டு ஓப்பன் தி parenthesis here, open the parenthesis and I need to close the parenthesis here. See, already நம்ம எழுதிருக்க query-ய தான் வந்து modify பண்றோம். ரொம்ப சிம்பிள். with CTE கிரியேட் பண்ணிருக்கோம். select star அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த class 1 class 2 அப்படின்ற அந்த query எல்லாம் delete பண்ணிட்டு சேம் அதே யூஸ் பண்ணி இதை வந்து சப் query ஆக்குறதுக்கு open the parenthesis and close the parenthesis. ஸோ இப்போ பண்ணிட்டு இன்னொரு ஒரு CTE கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த CTE எப்படி கிரியேட் பண்றது? enter. ஸோ இந்த இடத்துல CTE
underscore rn அப்படின்றது CTE as rn ஓகேங்களா. rn அப்படின்றது நேம் ஆஃப் தட் காலம். CTE வந்து rn அப்படின்ற ஒரு காலம்ல கிரியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல CTE அப்படின்றது ரோ நம்பர் ஓகேங்களா. தட் ஐ வாண்ட் டு கிரியேட். அதான் இந்த இடத்துல CTE rn as அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். once again open the parenthesis, select star, enter. So என்ன சொல்ல போறேன், I want to create a row number. So row numberக்கு நான் ROW underscore number அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். row number. இந்த row number என்ன இண்டிகேட் பண்ணுது, I want to create a row number. Open the window function. Open and close the window function. Next என்ன சொல்ல போறோம், over அப்படின்னா over the window function. இந்த row number window functionக்குள்ள create பண்ணுங்க. once again open and close the window function. So inside this window functionல நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா, I am going to mention it as partition because இந்த இடத்துல நான் partition பண்ணனும். எதை பேஸ் பண்ணி, based on each pair so that each pair will have own ID like 1 2 இல்லனா 1 3 அந்த மாதிரி own ID இருக்கும். சோ அத வந்து நான் based on the ID வச்சு என்னால fetch பண்ண முடியும். அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள நான் இப்ப partition அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா. So here I inside this I will use partition. So partition இப்ப partition by எதை பேஸ் பண்ணி, pair ID பேஸ் பண்ணி partition பண்ணுங்க. ஆர்டர் எப்படி இருக்கணும், அதுவும் பேர் ஐடியை பேஸ் பண்ணி தான் ஆர்டரும் இருக்கணும். ஸோ ஆர்டர் பை பேர் அண்டர்ஸ்கோர் ஐடி. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், எனக்கு ரோ நம்பர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு ஓவர் எதை பேஸ் பண்ணி, பார்ட்டிஷனை பேஸ் பண்ணி, அந்த பார்ட்டிஷன் எதை பேஸ் பண்ணிருக்கணும், பேர் ஐடியை பேஸ் பண்ணி இருக்கணும். ஆர்டரும் பேர் ஐடியை பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, நவ் ஐ வில் க்ளோஸ் இட் அண்ட் ஐ வில் மென்ஷன் as rn. எப்படி இது கிரியேட் ஆயிருக்கணும், rn அப்படின்ற நேம்ல எனக்கு கிரியேட் ஆயிருக்கணும் ஓகேங்களா. enter from எதுல இருந்து இது வேணும், எனக்கு from CTE ல இருந்து வேணும். from CTE. I'll close the parenthesis. We are going to select the query. I am going to select it and I am going to fetch it. So இப்ப பாருங்க, எனக்கு இந்த இடத்துல rn அப்படின்ற புது பேர் ஐடி கிரியேட் ஆயிருச்சு. So இப்ப எனக்கு என்னவா இருக்கு, 1 அப்புறம் 2 1 2 1 1 அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல பேர் ஐடி கிரியேட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்ன வேணும், ஐ வாண்ட் ஒன்லி த 5 ரெக்கார்ட்ஸ். இந்த இடத்துல எனக்கு புதுசா என்ன கிரியேட் ஆயிருக்கு, என்னோட ரோ நம்பர்லாம் சேஞ்ச் ஆகல. 5 இந்த இடத்துல 6 ரெக்கார்டுமே அப்படியே இருக்கு. பட் இந்த இடத்துல எனக்கு ரோ நம்பர் மட்டும் புதுசா கிரியேட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். So whenever there is a pair that is more than one record, I have a row number 1 2. ஒரு ரெக்கார்டுக்கு மேல இருந்துச்சுன்னா, ஒரு பேர் இருந்து ஒரு ரெக்கார்டுக்கு மேல இருந்துச்சுன்னா ரோ நம்பர் 1 2 இருக்கு. அதே மாதிரி செகண்டுக்கும் 1 2 இருக்கு. பட் தேர்ட்ல எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கனால 1 1 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. So this is what we have created by using CTE. So இப்போ எனக்கு நல்லா தெரியும், எல்லா பேர்ல இருந்தும் அட்லீஸ்ட் அவுட்புட்ல எனக்கு ஒரு ரெக்கார்டாவது வேணும். சிம்பிளி we can say, இதை எப்படி நம்ம சொல்லலாம், இப்போ ரோ நம்பர் கிரியேட் பண்ணதோட யூஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. சிம்பிளி we can say whenever the row number is 1, that is இந்த இடத்துல எது 1 இருக்கு, 1 இருக்கு, 3 5 6 அது எல்லாமே எனக்கு வேணும் ஓகேங்களா. ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். ஃபில்டர் அப்ளை பண்ணோம். ஃபில்டர் அப்ளை பண்ணி where rn is equal to 1 I want as a output அப்படின்னு ஒரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணி சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல where rn is equal to 1. சோ நான் இப்போ இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், I will have 4 records. Out of 5 recordsல இப்போ எனக்கு 4 records வந்துருச்சு. அப்ப நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், see look whatever the row number is 2. இந்த செகண்ட் ரெக்கார்டும் fourth ரெக்கார்டும் நம்பர் 2ல வருது. ஓகே, இதுல எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் பேர்ல இருக்கக்கூடிய செகண்ட் ரெக்கார்டு எனக்கு வேண்டாம், செகண்ட் ரோ எனக்கு வேண்டாம். பிகாஸ் இந்த இடத்துல என்னவா இருக்கு, கஸ்டம் 1 is equal to custom 3, custom 2 is equal to custom 4 அந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா I want only one record. பட் எனக்கு கஸ்டம் 2ல இது செகண்ட் இதுபடி என்னவா இருக்கு, கஸ்டம் 1 is not equal to custom 3யோ இல்லனா கஸ்டம் 2 is equal to not custom 3யோ கஸ்டம் 4ஆ இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு ரெக்கார்டுமே வேணும். சோ அது எனக்கு இருந்துட்டு போகுது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்து செகண்ட் ரெக்கார்ட் வேண்டாம். அப்ப எனக்கு ஃபோர்த் ரெக்கார்ட் என்னோட அவுட்புட்ல வேணும், செகண்ட் ரெக்கார்ட் என்னோட அவுட்புட்ல எனக்கு வேணாம். சோ அப்ப நம்ம மறுபடியும் we are going to use this query filter function. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் கண்டிஷன் வந்து 1 அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 2க்கு நம்ம எந்த ஒரு ஃபில்டர் கண்டிஷனுமே கொடுக்கவே இல்லை. சோ இப்போ அதுக்கான ஃபில்டர் கண்டிஷன் தான் நான் ஆட் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் queryக்குரிய கண்டிஷன் தான் ஆட் பண்ண போறேன். when custom இந்த இடத்துல நல்லா கவனிங்க, where rn is equal to 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம், இல்ல r. ஓகே, rn is equal to 1 அப்படின்னும் போதே நமக்கு 4 ரெக்கார்ட் வந்துருச்சு. இப்ப கடைசி இன்னொரு ரெக்கார்ட் மட்டும் தான் வேணும். அதுக்கான கண்டிஷன் தான் எழுத போறேன். r 1 இந்த
இடத்துல நம்ம ப்ராப்ளம்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்களோ அதை மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? when சோ இந்த இடத்துல ஆர் என்னோட கண்டிஷன் என்னது? custom 1 is not equal to custom 3 and custom 2 is not equal to custom 4. சோ இந்த மாதிரி நான் கண்டிஷன்ஸ் எழுதிட்டு what will happen now using filter rn is equal to 1. இது என்ன பண்ணும்? 4 ரெக்கார்ட் நமக்கு தரும். சோ செகண்ட் எழுதிருக்க இந்த ஆர் கண்டிஷனை யூஸ் பண்ணி இது வந்து என்ன பார்க்கும்? it will match fourth ரெக்கார்டையும் செகண்ட் ரெக்கார்டையும் மேட்ச் பண்ண பார்க்கும். அது மட்டும் இல்லாம 5th and 6th கூட இதோட சேர்த்து இந்த கம்பேர் பண்ணும். பிகாஸ் அதுவுமே நாட் ஈக்குவல் டு தானே. கஸ்டம் 1 இஸ் ஈக்குவல் டு நாட் கஸ்டம் 3. பட் மேட்ச் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நமக்கு அந்த லாஸ்ட் 2 ரெக்கார்ட் நம்மளோட அவுட்புட்ல வேணும். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இது மேட்ச் பண்ணி பார்க்கும் போது when custom 1 is equal to not custom 3 அப்படின்னா நம்மளோட இந்த செகண்ட் ரெக்கார்டு என்னவாகும்? கேன்சல் ஆகி போகும். இந்த இடத்துல கஸ்டம் 1 கஸ்டம் 3 ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப நான் கண்டிஷன் என்ன சொல்லிருக்கோம்? நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்திருக்கோம். ஸோ அப்ப என்னவாகும்? இந்த கஸ்டம் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெக்கார்டு இந்த கண்டிஷன்ல வெளியில வந்துரும். நமக்கு இந்த fourth ரெக்கார்டு மட்டும் தான் வரும். So let us execute this function. So I am going to execute it. So here I have a syntax error. I have given a space. ஓகேங்களா? ஸ்பேஸ் அது பண்ணிட்டு once again I am going to execute this. So see here now our query is returned successfully. இப்போ எனக்கு பாருங்க என்னோட அவுட்புட்ல 5 ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு. So as per the problem statement now I got the output. So this is how we need to solve the query. I hope this video is helpful for everyone. If you like the video, please like and subscribe our channel. இது மாதிரி நிறைய questions நம்ம futureல solve பண்ண போறோம். SQL related ஆனது, Power BI நிறைய விஷயங்கள் solve பண்ண போறோம். Please do subscribe our channel. Thank you for watching the video.